ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், சூப்பரான அருமையான நாங்கள் ஒரு டிகாஷன் தாங்க நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு முடி வந்து நல்லா கிடுகிடுன்னு நல்லா கொட்டாமல் நல்லா முடியும் நல்லா வளரும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டிகாஷன் தாங்க இது. எந்த முடி சுத்தமாக கொட்டவே கொட்டாது, முடி நீளமாக நல்லா அழகாக வளரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். நான் அடுப்பு பற்ற வச்சு பால் பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் 2 டம்ளர் தாங்க தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த 2 டம்ளர் தண்ணியில் தேவையான அளவுக்கு நம்ம வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம். அடுத்தது நான் என்ன எடுக்க போகிறேன்னா கருவேப்பிலை தாங்க எடுக்க போகிறேன். நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலையும் வெந்தயமும் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு முடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல நீளமாக வளரும், நல்லா முடி கொட்டவே கொட்டாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான இது ஒரு டிகாஷனுங்க. அது பாருங்கள், நம்ம தேவையான அளவுக்கு லைட்டாக கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக டீத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அடுத்தது ஜீரகம் தாங்க முக்கியமான இன்னொரு பொருள். ஜீரகம் தாங்க நான் எடுக்க போகிறேன். அதையும் நம்ம கொஞ்சம் அதில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு ஜீரகம் இருந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு நம்ம அது ஒரு டிகாஷனுங்க. அது சூப்பராக இருக்கும், அருமையான ஒரு டிகாஷன் இது. இதை வாரம் வாரம் நம்ம இதை போட்டோம்னா அருமையான முடி கொட்டவே கொட்டாது. அந்த அளவுக்கு உண்டான டிகாஷன் தாங்க இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி இதை போட்டிருக்கோன்றதை உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா நம்ம 2 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றின அளவுக்கு அதில் 1 டம்ளர் தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடணும். நல்லா சுண்டணும், நல்லா வேகணும். கருவேப்பிலை, வெந்தயம், ஜீரகம் அந்த எல்லாமே அதோடய சத்தெல்லாம் அப்படியே இறக்கி கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இங்கே பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக அருமையான ஒரு டிகாஷன். நான் எனக்கும் என் பொண்ணுக்கும் தாங்க நான் இதை அடிக்கடி நான் டெய்லி பண்ணிக்குவோம். அதை தலை குளிக்கிற நேரம்னா நாங்கள் இதை தான் பண்ணிக்குவோம். அதை இங்கே பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அதை நம்ம வடிகட்டிக்கலாம். அப்படியே எடுத்து வடிகட்டிடலாம். அவ்வளோதாங்க. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தாங்க நாங்கள் எடுக்க போகிறேன். நம்ம அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் தேவையான அளவுக்கு அந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். அதை அப்படியே கொஞ்சம் இருக்குது. அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நான் என்ன பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்கிற அந்த சாயத்தை நான் என் தலையில் அந்த தலையில் முடி இல்லையே பார்த்தீங்களா, அந்த முடி இல்லாத இடத்துல அந்த ஸ்ப்ரேவை நல்லா திக்காக அடிச்சுக்கணும். நல்லா ஈரப்பசம் இருக்கிற வரலையும் நல்லா அடிச்சுக்கணும். அந்த வேரில் அந்த துவாரத்தில் படுற மாதிரி நம்ம வேர் துவாரத்தில் படுற மாதிரி நல்லா அந்த ஸ்ப்ரேவை அடிச்சுக்கணும். நல்லா ஈரப்பசம் இருக்கிற மாதிரி நல்லா திக்னஸாக அடிச்சுக்குங்க. நல்லா திக்காக அடிச்சுக்குங்க. நல்லா நுனி முடி வரலையும் நல்லா நம்ம அடிச்சுக்கணும். அதை அடிச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஊற வச்சுருங்க. அந்த ஸ்ப்ரேவை நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்ல போகிறேன்றதை பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க மிச்ச டிகாஷத்தை நான் ஷாம்பு தாங்க அதில் ஊற்ற போகிறேன். நான் டவ் ஷாம்பு தான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷாம்பு ஊற்றிக்கிறீங்களோ, கட் பண்ணி போட்டுக்கிறீங்களோ, எது வேணாலும் நீங்கள் போட்டுக்குங்க. நல்லா கலக்கிட்டுருக்கேன். நல்லா கலக்குனதுக்கப்புறம் நான் டவ் ஷாம்பு தான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். அதை நான் 15 நிமிஷம் அது ஊறிடுச்சு. நான் தலைக்கு போட்டிருந்ததை இங்கே பாருங்கள், நான் தலையில் அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்களேன். அது ஊற்றினோடனே ட்ரை ஆகிடும். இங்கே பாருங்கள், இதுதான் நான் அடிச்சிருந்தேன். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் 15 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகிடும். அதை நான் கலக்கி வச்சுருக்கிற ஷாம்பை அப்படியே லைட்டாக தடவிட்டு அப்படியே குளிச்சிருவேன்.
இதை தலையில் போட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுவேன். தலையை அலசிடுவேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் என்னென்னது போட்டிருக்கோன்றதை உங்களுக்கு தெரியும். முடி கொட்டவே கொட்டாதுங்க. அந்த அளவுக்கு முடிக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது இந்த 4 பொருளுமே. அந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இது வந்து வாரம் வாரம் 2 தவணை 3 தவணை போட்டு குளிங்க. இங்கே பாருங்கள், நல்ல சைனிங்காக இருக்கும், நல்ல முடி அடர்த்தி கொடுக்கும், நல்ல நீளம் கொடுக்கும். இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அடர்த்தி தாங்க முக்கால்வாசி கொடுக்கும். ஒல்லியாக இருக்கிற முடி வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.